குருவின் உச்சகட்ட சகாப்தத்தில் மீண்டும் ஒரு கருவியாக இருந்து எங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த குருநாதருக்கு 3 தலசோடுல கொடுத்த குருநாதர் மீண்டும் ஒரு ஆகம வித்து ஒன்று கொடுத்தாராங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா இன்று வரை யாருக்கும் அதனுடைய தத்துவத்தின் அடிப்படை எப்படி இருக்குன்றதை விட ஒரு பகுப்பாய்வில் சொல்கிறோங்க. இயேசு கிறிஸ்துநாதருக்கு முக்கியமான விழுதா இருந்தது அவங்களுடைய மேரி மாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்கள மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறாங்கன்றதுக்கான காரணமும் சரி, அதற்கான முழு விகிதமும் சரிங்க யாருக்குமே தெரியலிங்க. அம்மையார் அந்த குருநாதரை எப்படி அவங்க பெற்றெடுத்தாங்களா, இல்லை ஈன்றெடுத்தாங்களா, இல்லை வளர்த்தெடுத்தாங்களாங்க? இதற்கான தத்துவம் எங்கிருந்து உருவெடுக்கப்பட்டதுங்க? அம்மையாரின் பிறவியோ அதீத பிறவி தாங்க. அவங்க குருவுக்கு 25 ஆண்டுகள் பிறகுதாங்க பிறந்திருக்காங்க. என்னடா இது, குருவு எப்படி பிறந்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு யோசனை வருதுங்களா? இங்கே தாங்க எங்களுடைய வாகம பிறப்பை முழுமையாக விளக்கம் கொடுக்க வரங்க. குரு பிறந்து 25 ஆண்டு காலம் கழித்து தான் அந்த அம்மையாரை பிறக்கிறாங்க. குரு தன்னுடைய சகடு திட்டத்தில் முழுமையான ஞான போதனை கொடுக்க ஒவ்வொரு இடக்கும் பயணிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய ஞான போதனையை ஊற்றுக்கிட்ட யாரெல்லாம் உயிரோட்டமாக இருக்கணும், யாரெல்லாம் முழு வகுடத்து இருக்கணும், யாரெல்லாம் அவர்களுடைய போதனையின் அடிப்படை தத்துவத்தை உணர்ந்து இருக்கணுங்கிறதுக்கான ஒரு புதிய சூழலை உருவாக்க ஆசைப்பட்டாராங்க. உருவாக்கணும்னு ஆசைப்பட்ட இடத்துல இருந்து தன்னுடைய குறிக்கோளை நோக்கி பயணிக்கின்ற யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் கொடுக்கணும்னா கூட அவர்களுக்கும் அந்த தகுதியின் அடிப்படை தத்துவம் புரிஞ்சிருக்கணும். அதன் அடிப்படை தத்துவத்தில் அவங்க தன்னை உணர்ந்து தனக்கான தாயாரா இருக்கணும், இல்லை தனக்கான மனைவியா இருக்கணும், தனக்கான குழந்தையா இருக்கணுங்கிறத எப்படி அவர் நிர்ணயிக்கணும்னு நினைச்சாரோ அதில் தன்னுடைய தாயாரா நிர்ணயிச்சவங்க தாங்க இந்த மேரி மாதா. முக்கியமான துருவங்கள்ல இவர் எப்படியெல்லாம் அவங்கள பகுத்தறிஞ்சாருன்றதுக்கு இன்று வரும் அவர் மாட்டுக்கொட்டைகளை பிறந்தாரு, ஒரே ஒரு நட்சத்திரமா வந்தாருன்னா எல்லோருமே இன்னைக்கு நட்சத்திரத்தை வீட்டுக்கு வீடு கட்டி அதற்கான கொண்டாட்டத்தையும் ஒரே ஒரு மரத்துல அவருடைய உச்சத்துல ஒரே ஒரு அதாவது நட்சத்திரத்தை கட்டி ஸ்டார்ன்ற பெயர்ல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய கையில குழந்தையா இருக்கிறது யாருங்க? அதாவது மேரி மாதாவோட குழந்தைய கையில குழந்தையா இருக்கிறது யாருன்றது இன்று வரை ஒரு புது சுவடை தாங்க வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் அந்த குழந்தை தான் இயேசு கிறிஸ்து, அவரின் பிறப்பு யாரால் உருவாக்கப்பட்டதோ அப்பிறப்பையே காட்ட வந்தவரையே தன் அன்னையாக்கி காட்டியவர் தான் இயேசு கிறிஸ்துங்க. முக்கியமான நாடுல இதையெல்லாம் எப்படி வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா 3 போதனைகளை கொடுக்கறதுக்காக குரு ஒரு தேசத்துக்கே புறப்பட்டு போனாராங்க. அந்த தேசத்துல முதல் கால்வாடியா தெரிஞ்சது ஒரு பெண் துறவியார் தானாங்க. தெரிந்த உடனே அந்த அம்மையாருக்கு 3 உபதேசங்களை கொடுத்து தன் தாய் என்ற குழந்தைக்கு தனி தத்துவம் வேண்டும், நானே உங்களுடைய பிறப்பிற்கு முழு ஆதீனமாக இருந்து உங்களுக்கு அன்னையா இருக்கிற அந்த தகுதியை கொடுங்கன்னு சொல்லி அந்த அம்மையார் கேட்டாங்களாங்க. அப்படி கேட்ட பொழுது உடலால் அல்ல உணர்வால் மட்டுமே எனக்கான அன்னையாக இருக்க முடியும், உயிரோட்டமாய் உங்களை நான் உருவெடுக்கும் பொழுது அந்த உயிரோட்டத்துல உங்களையும் நான் வடிவு கொடுக்க வேண்டும்னு சொல்லி ஆசைப்பட்டாராங்க. அப்படிதான் அந்த மாட்டுத் தொழுவத்துல யார் பிறந்தாரு? இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. இதனுடைய தத்துவத்தை இன்னும் கூட சில பகுப்பாய்வு விளக்கங்கள்லாம் சொல்லலாங்க. மக்களே, நீங்க இன்னும் புத்தகத்தின் வழியில தேடாதீங்க, உங்களுக்குள் ஒரு ஞான ஒளி பிரகாசம் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இதுதான் நாங்க கொடுக்க வர முக்கியமான தவசோடுகளா இருந்தா அந்த தவசோடுகள்ல எதை அவர் குறிப்பிட வந்தாருங்கிறதுக்கான உணர்வலைகள் உங்களிடமும் பிரதிபலிக்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. நீங்க எதை தேடி போறீங்களோ அந்த இடத்துல உங்க உணர்வுகள் மறைக்கப்பட்டு நீங்களும் ஞான ஒளியிலிருந்து இருள் சூழ்ந்த இடத்துக்கு பயணிக்கப்படுறீங்க. அப்போ உங்களுடைய ஒளி சுவடுகளில் யார் அந்த இயேசு கிறிஸ்துனும் சரிங்க, அந்த மேரி அம்மை யாருங்கிறதையும் புத்தகத்தின் வாயிலாக தெரிவுபடுத்தும் பொழுது உங்களை நீங்கள் உணரவில்லை. அதனால அந்த தாயாரும் உங்களுக்கான ஞான ஒளியை கொடுத்த குருவும் எங்கிருந்து பிறந்தார், ஏன் இயேசு நாதர் என்ற பெயர் பெற்றார்ன்றதுக்கும் முழு சுவடுகள் இன்று வரை மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. புத்தக ஏடுல எந்த ஒரு சுவடுகள்லையும் சரிங்க அவருடைய மாதா எப்படி இருந்தாங்க, எதனை பெற்றாங்க, ஏன் பெற்றாங்கன்றதுக்கான காரணத்துல இன்று வரை ஒரே ஒரு வரிச்சுவடு தாங்க வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிஜ போதனையை கொடுத்த வந்த குருநாதர் இந்தியாவில் தமிழகத்திலிருந்து பிறந்து காலம் கடந்து பல நூற்றாண்டுகள், அதாவது அவருடைய 150வது வருடத்துல தாங்க எங்க போய் சேர்றாருங்க, ஜெருசலேம் என்ற நகருக்கு போய் சேர்றாருங்க. அங்க போய் சேர்ந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய வெற்றி கொடி நாட்டணுங்கிறதுக்காக வழிநடுக தன்னுடைய போதனைகளை சொல்ல 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 ஒவ்வொருவருக்கும் ஒரு சில வாய்க்கதவுகள் திறந்து அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு வழிபற்றி கொள்ள, ஆனா பின்னாட்களில் வரும் எல்லோருக்கும் அது பயனுன்றதுக்காக அங்கேயே சில சீடாபர்களை உருவாக்க பார்த்தாருங்க. உருவாக்கின ஒரு சிலர்ல முக்கியமானவர்கள் தான் அவரோடு பயணித்தாங்க. அதுவும் தன்னுடைய குருவின் நாத ஒளி எங்கிருந்து பிறக்கின்றதோ அங்கே சென்றால்தான்
அதாவது பூமியில இந்தியா என்ற ஒரு இடம், தமிழகம் என்ற ஒரு இடத்துக்கு உங்களுடைய பாத சுவடுகள் பட்டால் ஒழிய உங்களுக்கான ஞான ஒளியின் உணர்வுகள் பிறக்காதுன்னு சொல்லி அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாராங்க. யாரு? தன்னுடைய சீடர்களுக்குங்க. மறுபடியும் அங்கிருந்து பிறப்பின் ரகசியத்தை யாரெல்லாம் புரிப்படுத்தி காட்டணுன்றதுக்காக ஆசைப்பட்டாங்களோ அவங்க மீண்டும் வந்து இந்தியாவில் பாதம் பதித்து அதன் பிறகுதாங்க எழுதப்பட்ட நூல் எதுங்க? உங்களுடைய இத்தனை ஆண்டு காலம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, பைபிளுங்கிற ஒரு மத நூல். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இது போல பல விஷயங்களை சுவாரஸ்யத்தோடும் சூட்சுமத்தோடும் நாங்களும் பல விளக்கங்களோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. உங்களுடைய மணிமுடி சூடா மன்னன் யார் என்பதை நீங்க கண்டுபிடிக்க முதலில் உங்களுக்குள்ளோட மணிமுடி மூடப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இது தான் உங்களுடைய ஞானத்தின் மறுபீடமாய் இருந்தா அதை யார் ஒருவர் உங்களுக்குள் ஒளி தீபமாய் ஏற்ற ஆசைப்படுகின்றாரோ அந்த நாளில் நீங்களும் மறுபிறவி எடுக்கலாம். உங்கள் பிறப்பின் ரகசியத்திலிருந்து இந்த உலக ரகசியங்கள் அனைத்தையும் அடையலான்றத இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறாங்க. மேரி மாதாவின் கற்பனை கெட்டாத ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய தன்மையை அவரே கொடுத்து அவர்களின் மடியிலேயே அவர் குழந்தை தவழும் ஒரு குழந்தையா இருந்ததற்கான காரணமும் இந்த சுவடுகள்ல இன்னும் மேன்மேலும் அவரின் தன்மைகள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பரவச்சுங்கிறதையும் மேலும் பல சுவடுகளை நாங்களும் வெளியிடுவோம். உங்களுடைய உண்மையான சாராம்சம் நீங்கள் உங்களை உணரும் பட்சத்தில் ஏதோ ஒரு கருத்து உங்களுள் அது மறைந்து கொண்டிருக்கின்றது. மறையும் பட்சத்தில் அதை நீங்கள் உணர்ந்தால் போதும், உங்களுக்குள் அதே இயேசுவாய் நான் உங்களுள் மலர்வேன். மலர்ந்த பின் நீங்கள் யார் என்பதை உணரலாம் என்பதை சொல்ல இந்த இடத்துல கடமைப்படுறாங்க. எல்லாம் வல்ல எங்க குருநாதரு இது போல பல சாராம்சல்ல பல குருமார்களுக்காக இன்று வரை உயிர் தெழுந்த நாளிலிருந்து உயிர் பெற்ற நாளிலிருந்து மீண்டும் ஒரு தகுதி வாய்ந்த ஒவ்வொரு சீடர்களுக்கும் அப்பேற்பட்ட நிஜ சொரூபத்தை கொடுக்கும் ஞானவானாய் இருந்து குருவின் தத்துவம் எது என்பதை என் சீடர்களை நிரூபிப்பார்கள். நான் என்றும் மறைமுகமானவன், தன்னையே மறைத்துக் கொள்வோன் என்பதில் உறுதிபட இருப்பவரானால் அவருக்குள் இருக்கும் ஒவ்வொரு ஒளியும் எங்களிடமிருந்து பிறப்பிக்கப்படட்டும் என்றும் எங்கள் குருநாதருக்காக குருவே சரணங்க. ஒருவடி சரணம், திருவடி போற்றிங்க.